Daily. Taste. நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி அரசாங்கங்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, வகுப்புகள்ல தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும். தியான வகுப்பு இருந்தா மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கான்செப்ட் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க. அதனால தியான வகுப்புகள் இருக்கணும், யோகா வகுப்புகள் இருக்கணும், உணவு முறை மாற்றங்கள் இருக்கணும். உணவு ஆரோக்கியமான உணவா இருக்கணும். நான் பாண்டிச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருந்தபோது மில்லட் ஸ்நாக்ஸ் சாயந்தரம் நான் கொண்டு வந்தேன். குழந்தைங்க அசதியா இருக்கிறதுனால சாயந்தர நேரம் மில்லட்ல செஞ்ச பிஸ்கெட்டுகள், மில்லட்ல செஞ்ச லட்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காலையில பால் கொடுக்கப்பட்டது. ஆக குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு முறைகளையும் நாம மாற்ற வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற சத்துணவுல கூட இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு கூடிய உணவு முறை மாற்றங்களை, வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வருகின்ற விற்பனர்களிடம் ஆலோசனை பெற்று, இப்ப குருஜி போன்றவர்களின் ஆலோசனை பெற்றா குழந்தைகளுக்கு இன்னும் எது நமக்கு நல்லதுன்னு கிடைக்கும், அதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். மதிய உணவு கொடுக்கும் பொழுது, காலை உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்வியலில் மனநலம் உடல் நலம் பேணுகின்ற உணவு முறையும் கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியான யோகா வகுப்புகளை பயிற்சி கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே, நம்ம நாட்டு பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்ன உடனே எதையோ இவர்கள் கல்வியில் புகுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்துடக்கூடாது. தயவு செய்து நம்ம நாட்டில் உள்ள நல்லதை கல்வி நிலையில் கொண்டு வர வேண்டும். புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். தியான வகுப்புகள் பள்ளிகளில் வேணும், யோகா கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த டிசம்பர் 21 தியான தினத்தை எல்லா அரசாங்கமும் கொண்டாட வேண்டும். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற, இதுல மோடி கொண்டு வந்தாருன்றதுக்காக இதை நீங்க தயவு செய்து பின்பற்றாம இருந்துடாதுங்க. தியான தினத்தை கொண்டாடினால் நம் அனைவருக்குமே நல்லது. எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அனைத்து கட்சிக்காரர்கள் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி கொண்டால், நானே ஒரு எக்ஸாம்பிள், 24 மணி நேரம் என்னால் வேலை செய்ய முடியும். அதற்கு யோகாவும் தியானமும் யோகாவும் தான் எனக்கு உறுதுணையா இருக்கு. 3 மணி நேரம் வெயில்ல ஒரு தரல கடுமையான வெயில நிக்க முடியும்னா அதுக்கு இந்த யோகா தான் எனக்கு பலன் தந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அவர் சொன்னீர்கள்ல, நான் இன்கிரெடிபிள் இந்தியா மட்டும் இல்ல, நான் மிக உயர்ந்த நிலையில் இந்தியனாக அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் இந்தியனாக நான் பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் ஏசியாலே யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை இசைஞானி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அவரை போய் வாழ்த்தும் போது திரை இசையை இந்த தமிழ் இசை வாழ்த்துகிறேன்னு சொன்ன அவர் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரும் தியானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நிச்சயமா எல்லா அரசியல்வாதியும் தியானம் கத்துக்கணும், எல்லா அரசியல்வாதியும் யோகா கத்துக்கணும். யோகாவும் தியானமும் பொதுவானது. இது நாட்டின் கலாச்சாரத்தை பேசினா ஒரு கட்சிக்கானது அல்ல. அதனால எல்லா தமிழக அரசியல்வாதிகள்ட்ட எல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அனைவரும் தியானம் செய்யுங்கள், அனைவரும் யோகா செய்யுங்கள். Taste Daily. Taste.